கணவன் மனைவி உறவில் புரிதல் இருந்தால்தான் அந்த உறவு நீண்ட காலம் அவர்களை ஒன்றிணைத்து வைத்திருக்கும். புரிதல் இல்லாத உறவுகள் விரைவில் மனக்கசப்புகளால் அறுபடும். அந்த உறவில் இடைவெளியும் உண்டாகும். தம்பதிகளுக்குள் புரிந்து கொள்ளும் பக்குவம் இல்லாமல் போனாலும் சிறு சிறு விட்டு கொடுத்தல்கள் தவிர்க்கப்படும் போதும் இடைவெளி உண்டாகுகிறது. இதனை ஒரு கதையின் மூலம் விளக்கலாமா? மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்த ஒரு தம்பதியரில் மனைவிக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இவ்வளவு நாள் இந்த மனுஷனோடு சேர்ந்து வாழ்ந்திருக்கிறோம், தன்னுடைய கணவனுக்கு தன்னுடனான வாழ்க்கை அழுப்பு தட்டி இருக்குமா, சலித்து விட்டு போயிருப்பாரா என்று ஒரு யோசனை அவளுக்கு வந்தது. அதனை சோதித்து பார்க்க நினைத்தாள் மனைவி. ஒருவேளை தான் விலகி போய்விட்டால் கணவன் எப்படி நடந்து கொள்வான் என்பதை பார்க்க ஆர்வமாய் இருந்தாள். அதனால் ஒரு முடிவு செய்தாள். அன்று தன் கணவன் வீடு திரும்ப முன்னர் ஒரு சின்ன பேப்பரில் ஒரு குறிப்பை எழுதி அவன் பார்வையில் படும் இடத்தில் வைத்துவிட்டு கட்டிலுக்கு அடியில் சென்று ஒளிந்து கொண்டாள். கணவன் வழக்கம் போல வீடு திரும்பினான். மேஜையின் மீது இருந்த குறிப்பில், உன்னுடனான வாழ்க்கை சலித்துவிட்டது, நான் உன்னை விட்டு விலகி செல்கிறேன், என்னை தேட வேண்டாம் என்று எழுதியிருந்தது. கணவன் அந்த குறிப்பை படித்துவிட்டு குறிப்பின் பின்புறத்தில் ஏதோ கிறுக்கிவிட்டு தன் செல்போனை எடுத்து பேசினான். செல்போனில் அவன் பேசும் பொழுது, கடைசியாக அவள் போய்விட்டாள், நமக்கிருந்த ஒரு தடையும் நீங்கிவிட்டது, நான் உன்னை சந்திக்க வருகிறேன், தயாராக இரு என்று சொல்லிக்கண்டே கதவை பூட்டிவிட்டு வெளியேறினான். உடனே அவனது மனைவி அழுது கொண்டே கட்டலுக்கு அடியிலிருந்து வெளியே வந்தாள். அவர் நம்மை தேடவில்லை, கொஞ்சம் கூட வருத்தப்படவும் இல்லை என்று எண்ணிக்கொண்டு கோபத்துடன் குறிப்பின் பின்னால் அவன் என்ன எழுதினான் என்று பார்க்க அந்த குறிப்பை எடுத்து பார்த்தாள். அதில், பைத்தியமே, நீ கட்டலுக்கு அடியில் ஒளிந்திருக்கிறதை நான் பார்த்து விட்டேன், எனக்கு பசிக்கிறது, கடைக்கு போய் பிரெட் வாங்கி வருகிறேன், நீ எனக்கு பிரெட் ஆம்லேட் போட்டு கொடு, சாப்பிடுகிறேன், உனக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணு, இந்த உலகத்தில் மற்றவர்களை விட நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன், என் அன்பு முத்தங்கள் என்று எழுதியிருந்தான். இதை கண்டதும் மனைவிக்கு ஒரே ஆனந்தம். கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவை இருவருமே பராமரித்தால் மட்டுமே அது உயிர்ப்போடு நீடிக்கும். தொடர்ச்சியாக ஒருவரை ஒருவர் ஈர்க்க உழைப்பும் அக்கறையும் தேவைப்படுகிறது. அந்த பராமரிப்பு பற்றி கணவனும் மனைவியும் யோசிக்க ஆரம்பித்தாலே நல்ல நண்பர்களாக ஒருவருக்கொருவர் சுவாரஸ்யமிக்க துணையாக இருக்கலாம்.